வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான கூட்டுங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கூட்டுக்கு எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட், சௌச்சௌ, பீன்ஸ், சேனை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பட்டாணி, மொச்சக்கொட்டை இதெல்லாம் எடுத்திருக்கேன். அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் இந்த மாதிரி பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரத்தில் கட் பண்ண எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு ஒத்தப்படையில் காய் ஆட் பண்ணோம். 5, 7, 9, 11 அப்படின்னு நாட்டு காயெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. என்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே அந்த கூட்டுக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் தனியா, ஒரே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த கூட்டுக்கு காரத்துக்கு தேவையான ரெட் சில்லிஸ், பெருங்காயம் இதெல்லாம் செவக்க வறுத்துக்க போகிறோம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட நல்லா ஒரு 1/2 மூடி ஃப்ரெஷ் தேங்காய், இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் குக்கரில் கூட ஒரு சவுண்ட் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகணும். இது ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து கொதிச்சாச்சு. இந்த கரண்டியில் 2 கரண்டி துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெந்த துவரம்பருப்பை கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம அரைச்ச மசாலா விழுதியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். சேர்ந்து நல்லா கொதி வரணும். இதோட ஒரே 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதி வரட்டும். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் ஆயிலில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. கொதிக்கிற கூட்டில் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட திருவாதிரை கூட்டு சூப்பராக ரெடி.